இன்னொன்னு இவங்க அடிக்கடி சொல்றது, நம்ம கலாச்சாரம் என்ன வருது, நம்ம கலாச்சாரம் கெட்டுப்படாதா அப்படின்னு. ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம இந்த மதத்தை காப்பாத்தணும், இந்த கலாச்சாரத்தை காப்பாத்தணும்னு எவன்லாம் சொல்றானோ, அவங்க கிட்டலாம் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இந்த கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து வெறும் பொம்பளைங்கிட்டயே திணிக்கிறது இருக்குல்ல, அதை விட கேவலம் ஒரு வெண்ணுமே கிடையாது. இவனுங்க இந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு துணி ஆவுறது கூட தெரியாம அந்த ரோட்ல படுத்து உருளுவானுங்க. அப்பலாம் அவனுக்கு கலாச்சாரம் கெட்டு போவாது. இந்த லேடீஸ் ஏதாவது பண்ணிட்டாங்க, ஒரு 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 சாதாரண லேடீஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணா உடனே நம்ம கலாச்சாரம் கெட்டு போச்சு அப்படின்ற மாரி, கலாச்சாரத்த கொண்டு வந்து மொத்தமா பொம்பளைங்கிட்ட தான் வைக்கிறாங்களே தவிர, இவனுங்க அந்த கலாச்சாரத்த பத்தி யோசிக்கிறதே இல்ல. இந்த குழந்தைங்கள ரேப் பண்றது, இந்த பஸ்ல போகும்போது பொம்பளைங்கள இடிக்கிறது, இந்த குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குது, அப்பலாம் அவனுக்கு கலாச்சாரம் கெட்டு போவாது. இதே ஒரு உதாரணத்த சொல்றேன். ஒரு ஆம்பள குடிச்சிட்டு ரோட்ல துணி ஆவுறது கூட தெரியாம படுத்துட்டு இருந்தா, அப்ப கெட்டு போகாத கலாச்சாரம். ஒரு பெண் ரோட்ல நின்னு சிகரெட் குடிச்சாங்க அப்படின்னா, ஐயோ! நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறதுன்னு. ஆக்சுவலா குடிக்கிறது தப்பு அப்படின்னா, எல்லாருமே குடிக்கிறது தப்புதான். அதுல ஆம்பளையும் சரி, பொம்பளையும் சரி. இவனுங்க எப்படி பிரிக்கிறான்னா, ஆம்பளை குடிச்சா தப்பு இல்லப்பா. ஆனா பொம்பளை குடிச்சா கலாச்சாரம் போச்சு அப்படின்றது. அதே மாரி சிகரெட் பிடிக்கிறது கூட இருக்கட்டுமே. சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னா, அது 2 பேருமே குடிச்சாலும் தப்புதான். அது ஆம்பளை குடிச்சானே, பொம்பளை குடிச்சானே தப்பு தப்பு தானே. அது ஆம்பளை குடிச்சா மட்டும் சரி, பொம்பளை குடிச்சா மட்டும் தப்பு அப்படின்னு ஒண்ணு பேசுறீங்கல்ல. அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு அரசியலா தான் இருக்கு. இன்னொன்னு இந்த கலாச்சாரம் கெட்டு போச்சு, இந்த சமுதாயம் சீர்கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ற இவனுங்க யாருமே இந்த சாராய கம்பெனி வாசல்லயோ, இல்ல இந்த சிகரெட் கம்பெனி வாசல்லயோ போட்டு இவனுங்க பிரச்சனை பண்றதே கிடையாது. ஆனா, இதே ஒரு ஹீரோ எதனா பண்ணிட்டாரு அப்படின்னா, ஹீரோக்கு எதிரா இவனுங்க போராட்டம் பண்றது. ஆனா, இந்த சாராய கம்பெனிக்கு எதிரா இவனுங்க பண்ணுவானுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா, பொட்டி அங்கிருந்து தான் வரும். ஒரு ஹீரோக்கு எதிரா பண்ணா தானே ஒரு பப்ளிசிட்டிலாம் கிடைக்கும். சோ இந்த மாரி ஒரு சீப்பான ஒரு அரசியல் லாபத்துக்காக பண்றது தான் இது எல்லாமே. மொத்தத்துல நாம என்ன நல்லது பண்ணாலுமே, நீங்க இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தலையில கிரீடம் வைக்க போறதும் கிடையாது. இல்ல நம்ம எவ்வளவுதான் ஓடி ஓடி அவங்களுக்கு உழைச்சாலும், எவ்வளவுதான் நம்ம அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும், நம்ம என்ன பண்ணாலும், நம்ம என்ன பண்ணலையோ அதை தான் பெருசா எடுத்து பேசணும் தவிர, யாருக்கும் இங்க பெருசா இந்த நன்றி, ஒரு அன்பு அப்படின்றது இங்க இருக்க போறதே கிடையாது. அதாவது குறைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல.